சபாநாயகர் அப்பாவு, அதாவது பொதுப்படையான ஆள், சட்டமன்றத்தில் கட்சி சார்பு இல்லாத ஆளுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் செம்பு தூக்கி, திமுகவுக்கு செம்பு தூக்கி. அதாவது இப்போ டீசல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு பொய்யா பொருளி கிளப்புத இந்த திமுகவுடைய ஐடி தலைவர் தான் அந்த அப்பாவுங்கிறத ஆள். சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவதற்கு அருகதை இல்லாத ஒரு நபர் இந்த அப்பாவு. அதாவது இது எல்லாம் தட்டுப்பாடு அப்படின்னு அது என்ன மாவட்ட கலெக்டராக கொடுப்பாரு, இல்லைன்னா மாவட்ட நிர்வாகமாக கொடுக்கும், தமிழக அரசு கையிலையாக இருக்குது அப்படின்னு. மோடி தனி விமானம் மூலம் நாடு ஃபுல்லாக சுற்றுறாரு, அவருக்கு என்ன தெரியும், அவரால் என்ன நடக்கும் அப்படின்னு. 2 கப்பல் வந்ததை பார்த்தியா இல்லையாயா நீயே? உங்களெல்லாம் மதிப்பாக கொடுத்து பேசணும் அப்படின்னா நீங்கள் சும்மா போலியா அக்கிரமத்துக்கு ஆட்சி நடத்தினீங்களா? உங்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இனி என்னன்னாலும் பேசலாம் உங்களை. நீங்கள் பண்ணி வச்சுருக்க இந்த தமிழ்நாட்டை கொடுமை பண்ணி வச்சுருக்கிறதுக்கு என்னன்னாலும் பேசலாம். வாபோன்னு பேசலாம், ஏல ஓலன்னு பேசலாம், காலில் கிடக்கதை எடுத்துக்கிட்டு சொல்லலை, அதுக்கு அங்கிட்டு புரிஞ்சா சரி. அப்படி வருது உங்கள் மேலே கோபம். எந்த ஊரில் பார்த்தாலும் வன்முறை, தீயாட்டம். எவனாவது ஒருத்தன் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போட்டாமனா உடனே அவனை கொண்டு போய் கேஸ் போடுறது. இதுதான் உங்கள் வேலை. திமுகவை குறைச்சி பேசிட்டாமனு என்ன செஞ்சியா நீங்கள் 5 வருஷமும்? கொள்ளையடிச்சிருக்கிய, கனிமமுள்ள கொள்ளை, மணல் கொள்ளை, தண்ணி கொள்ளை, பாலம் கட்டினா அதில் எல்லாம் கொள்ளையடித்து வச்சுருக்கிய. மோடி தனி விமானம் மூலம் எதுக்கு நாடு ஃபுல்லாக சுற்றுதார் அப்படின்னு இந்த அப்பாவு எம்எல்ஏ சபாநாயகரான். அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் சபாநாயகர்னு. சபாநாயகர்னால் கரெக்டாக இருக்கணும். இந்த ஆள் கரெக்டாக இல்லாத ஆள். அந்த திமுக கட்சிக்காரன் எவனாவது பேசுனா மறுப்பு தெரிவிக்காமல் பேசுவார், இல்லைன்னா மந்திரி சொல்லக்கூடிய விளக்கத்தை இந்த ஆளே சொல்லி முடிச்சிருவார். பிறகு என்ன இவர் சபாநாயகர்? மந்திரியை சொன்னா தானே சபாநாயகர். இந்த ஆளே பேசி முடிச்சிருவார். அங்கே பிறகு எதிர்கட்சிக்காரங்க என்ன பேசுனாங்கன்னா உடனே மைக்கி ஆஃப் பண்ண சொல்லுது. அது லைஃபாக போகக்கூடாதுங்கிறது. இதுதான் பிராடுத்தனம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மோடி நாடாக சுத்த போய்த்தான் ஒரே போனில் உக்ரைன் ஈராக்கு போர் நின்றுச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அமெரிக்கா ஈரான் இந்த போர்கள்லாம் நிற்கும். சரி, ஈரானோ ஈராக்கோ இந்த 2 ஊரை சொல்லிட்டோம்னு சொல்லுவான். ஏவனா என் படிப்பறிவு அவ்வளவுதான். படிப்பு அறிவு இல்லாதவனுக்கே இவ்வளவு இருக்க. இந்த ஆள் ஒரு பள்ளிக்கூடத்து சைக்கிளில் போன ஆள், கோடிக்கணக்கில் வச்சுருக்காரு இந்த ஆள். கொள்ளையடிச்சு காங்கிரஸில் இருந்தார், இப்போ திமுகவுக்கு போயிட்டார். திமுகவில் வசமாக கொள்ளையடிச்சாச்சு. இப்போ இந்த 4 வருஷத்துலேயே மனம் போல் கொள்ளையடிச்சு வச்சுருக்கு. எப்படின்னு கேட்கலா? கனிமவள கொள்ளைய பூரா இவங்க தலைமையில் தானே நடக்கு. வள்ளியூர் சைடு மனோ தங்கராசும் இவங்களும் தானே கன்னியாகுமரியவும் திருநெல்வேலியவும் சோழியை முடிச்சாடக்காங்க. வாழ்க பாரதம், வந்தே மாதரம், பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. மோடியின் திறமை மோடியே. ஜெய்ஹிந்த்.